டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது மீண்டும் தென் மாவட்டத்தில் தான் சுற்றிக் கொண்டிருக்கிறோம். 40 தொகுதிகளுக்கான மெகா எக்ஸிட் போல் சர்வேயில் இன்று நாம் பார்க்க போவது தென்காசி தொகுதி. தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை போட்டி மிக 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 உக்கிரமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், இங்கே கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு வலுவான அடையாளமாக, வலுவான சமுதாய தலைவராக உயர்ந்து நின்றார். அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் பட்சத்தில் இவர் ஒரு பொதுவான வேட்பாளராக களமிறக்கப்படுவார் அப்படின்னு முன்னரே டாக்ஸ் இருந்தது. ஆனால் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக பக்கம் நின்று விட்டார். பாஜகவும் அதிமுகவும் இழந்த போது, அந்த கூட்டணி முறிந்த போது கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுகவின் பக்கம் நின்று விட்டார். அதனால் பாஜக அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டியது. அங்கே ஜான் பாண்டியன் அவர்களை களமிறக்கினார். பல வேட்பாளர்களின் பெயர் பரிசீலனையில் இருந்தது தென்காசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ஜான் பாண்டியன் அவர்களை கிருஷ்ணசாமி எந்த சமுதாயத்தின் வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்வார் என்று கணக்கு போட்டாரோ அதே சமுதாயத்தின் வாக்குகளை இந்த பக்கம் திருப்பதற்காக ஜான் பாண்டியன் அவர்களை களமிறக்கிறது பாஜக. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா இடத்துலையும் திமுக ரேஸில் முந்துகிறதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல ரேஸ்ல இருந்து சம்பந்தமே இல்லாம, அந்த போக்கஸே இல்லாம இருந்தது திமுக அப்படின்றது. காரணம், இங்க போட்டி வந்து டைரக்டாக கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் தான் போட்டி என்பது போல ஒரு சினாரியோ உருவாயிடுச்சு. ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சத்தமே இல்லாமல் சாதித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றதான் நம்மளுடைய போஸ்ட் போல் சர்வே முடிவுகள்ல வந்து தெரிய வருகிறது. இங்க கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் ஜான் பாண்டியன் அவர்களை பின்னுக்கு தள்ளி குறைந்தபட்சம் 2வது இடம் பெற்றுவிடும் திமுக அப்படின்றதான் நம்மளுடைய சர்வே முடிவுகள்ல வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு காரணம், கிருஷ்ணசாமி அவர்களுடைய போட்டியாளர் அப்படின்னு வரும்போது, கிருஷ்ணசாமியா ஜான் பாண்டியனா அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வரும்போது மக்கள் தானாக கிருஷ்ணசாமிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். திமுகவா பாஜகவா அப்படின்னு வரும்போது அந்த தொகுதி மக்கள் நேச்சுரலாக திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதுல கிருஷ்ணசாமிக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய போஸ்ட் போல் சர்வேல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அந்த கடுமையான போட்டியில் முன்னணி நிலவரங்கள் மாறி மாறி வந்தாலும் ஒரு கடுமையான போட்டியில் கடைசி நேரத்தில் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த லைனை கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் தென்காசி தொகுதியை பார்க்கிறோம். பாஜக இங்கே மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு இருந்தாலும் இந்த தொகுதியில் கடைசி நேர சொதப்பல்கள் அப்படின்னு சொல்ல முடியாம முதல் நாள்ல இருந்தே சொதப்பல்ல தான் அவங்க போயிருந்திருக்கிறாங்க. ஸோ பல வேட்பாளர்கள் வந்து சிக்கலான வேட்பாளர்கள் எல்லாம், முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு ஜான் பாண்டியன் அவர்கள் மூலமாக சமுதாய வாக்குகளை மட்டும் அள்ளிவிடலாம் என்று கணக்கு போட்ட பாஜகவுக்கு இன்னும் பின்னடைவுதான் ஏற்பட்டிருக்கிறது. தென்காசி தொகுதியை பொறுத்தவரை கிருஷ்ணசாமி அவர்கள் எம்பியாக பாராளுமன்றம் நுழைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு தான் நம்மளுடைய போஸ்டல் சர்வேல வந்து முடிவு சொல்லுது. அடுத்து இன்னொரு முக்கியமான திருப்பம் தரக்கூடிய ஒரு தொகுதியோடு சந்திப்போம்.